உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய நம. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, முக்கியமான தலைப்பு. எப்பொழுதுமே ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 36 மாதங்களுக்கு ஒரு வாட்டி வான் மண்டலத்திலே ஒரு அதிசயம் நிகழும். அது என்ன? கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவது. இப்போது அறிவியல் வளர்ந்து போச்சு, சயின்ஸ் வளர்ந்து போச்சு. இப்போ நிறைய டிவிகளில், தொலைக்காட்சிகளில், செய்தி சேனல்களில் கூட இஸ்ரோ மூலமாகவோ அல்லது வானிலை ஆராய்ச்சி மூலமாகவோ அதை எடுத்து காமிக்கிறாங்க. இத்தனை கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது, டெலஸ்கோப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் 4, 6, 10, 10, 3 போச்சுன்னா மீதி 7 அப்படின்னு கணக்கு போட்டு நம்முடைய ரிஷிகள், நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி என்ன செஞ்சுருக்காங்க? இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு இத்தனாம் தேதி, இத்தனை நாள், இத்தனை நிமிஷம் இந்த கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்னு போன வருஷமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ வான்மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. இதுதான் தலைப்பு. வான்மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. 36 மாதங்களுக்கு பிறகு 6 கிரகங்கள் நீர் ராசியில் வைகுண்டத்தை நோக்கிய பயணம். 6 கிரகம் ஒரே ராசியில், மீன ராசியில் சேர்கிறார்கள். 6 கிரகம் மீன ராசியில் சேரும்போது மோட்ச ராசி மண்டலம். மீனராசி என்ன மண்டலங்க? 12வது வீடு, மோட்ச ராசி மண்டலம். பெருமாள் குடியிருக்கக்கூடிய வீடு, குருவுடைய வீடு. வைகுண்ட பெருமாள், ஆதிகேசவ பெருமாள், பள்ளிகொண்ட பெருமாள் நீர் ராசி அது. அப்போ நீரிலே ஆதிசேஷனுடைய மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள், வைகுண்டநாத பெருமாள் குடியிருக்கக்கூடிய அந்த மீன ராசியில் 6 கிரகங்கள் ஒன்று சேருகின்றன. இதனால் எந்தெந்த கிரகம் ஒன்று சேருது? முதல்ல சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி, புதன், ராகு. இப்போ 3 பேர் தான் வெளியில் இருக்காங்க. யார்? செவ்வாய், கேது, குரு. இவங்க 3 பேர் தான் வெளியில் இருக்காங்க. மீதி 6 பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க 3 நாட்கள். இது எப்போ தெரியுமா நிகழுது? மார்ச் மாதம் 29ஆம் தேதி காலையில் இருந்து மார்ச் 29, மார்ச் 30, மார்ச் 31. மார்ச் 29 முதல் 31 வரை தொடர்ந்து 3 நாட்கள் இந்த அதிசயம் நிகழ்கிறது வான்மண்டலத்தில். அப்போ இந்த 6 கிரக சேர்க்கையால் ஏதேனும் அதிசயங்கள் நிகழ்ந்து விடுமா? அல்லது இந்த 6 கிரக சேர்க்கையால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு, ஒரு அதிர்ஷ்டம், நிகழ்வு என்பது சொல்ல ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா மாத பலன்கள் பார்க்குறோம், வார பலன்கள் பார்க்குறோம், தினசரி பலன்கள் பார்க்குறோம், வருட பலன்கள் பார்க்குறோம், பயிற்சி பலன்கள் பார்க்குறோம். இவ்வளோ பலன்களையும் பார்த்து அதிலெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். எல்லா பலனும் பார்த்துட்டேன் சாமி, எனக்கு இந்த கடன் ஓயவே இல்லை, எல்லா பலனும் பார்த்துட்டு கேட்டுட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல, எல்லா பலனும் பார்த்துட்டேன், எனக்கு கல்யாணம் ஆகலை, எல்லா பலனும் பார்த்துட்டேன் கேட்டுட்டேன், எனக்கு தொழில் செட் ஆகலை, நாளைக்கு வீடு விற்க போது காப்பாற்ற முடியல. அப்போது ஏதாலும் நடக்காத மாத பலன்களால், வருட பலன்களால், பயிற்சிகளால் நடக்காத ஒரு சில விஷயங்கள். சனி பயிற்சி நடக்க போது, குரு பயிற்சி நடக்க போது, ராகு கேது பயிற்சி நடக்க போது. இந்த பெயர்ச்சிகளிலெல்லாம் நடக்காத ஒரு சில விஷயங்கள் லட்சத்தில் ஒரு 10 பேருக்கு அல்லது 1000ல் ஒரு 100 பேருக்கு
லட்சத்தில் 1000 பேருக்கு. நிச்சயமா இந்த 6 கிரக சேர்க்கையினால் குருட்டுத்தனமாகவோ அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இது ஒரு மிராக்கலுக்கான டைம். இது ஒரு மிராக்கலுக்கான டைம். காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 2க்கு 7க்கு உடையவன், காலபுருஷனுக்கு 3க்கும் 6க்கும் உடையவன், காலபுருஷனுக்கு 10 11க்கு உடையவன். அப்போ எத்தனை பாவங்கள் அங்கே சேருது பாருங்க. 2 6 2 7 2 3 5 6 7 10 11. அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேருகின்ற பொழுது, அதுவும் யார்கிட்ட? குருவுடைய வீட்டில் அற்புதமான முறையில் இந்த 6 கிரக சேர்க்கை வேலை செய்ய போது உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத பார்த்து விடலாம். வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் இந்த 6 கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியம். கும்பத்துக்கு 6 கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியம். உங்கள் ராசிக்கு 2வது இடத்துல தான் இந்த 6 கிரக சேர்க்கை நிகழ்கிறது. ஒரே நேர்கோட்டில் உங்களுடைய ராசிநாதன் இப்போ தான் சனி பெயர்ச்சியே நடக்க போகுது. இன்னொரு அதிசயம் தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி முடியுது. அப்போ ஜென்ம சனி முடிஞ்சு ஆரம்பிக்கின்ற பாதசனி ஆரம்பிக்கின்ற முதல் நாளே 6 கிரக சேர்க்கை, அற்புதமான யோகம். இந்த பாதசனியெல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாது. கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் பட்ட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்வதுண்டு. ஸ்பெசிஃபிக்காக கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, நீங்கள் பெண்களாக இருந்தால் எப்படி இருப்பீங்க. ஒரு சிறு வயதில் இளம் வயதில் ஒரு கணவனை இழந்துட்டு அவங்களுக்காக நீங்கள் பிரிஞ்சிட்டோ இழந்துட்டோ ஒரு அன்சப்போர்ட்டடாக எப்படி நீங்கள் சொசைட்டியில் இருக்கிறீங்க. ஏழ்மையான பெண்கள், வேறு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போய்ட்டு பிழைக்கக்கூடிய பெண்கள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது கும்பராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னன்னு தெரியும். ராசியை விட்டு சனி பகவான் வெளியில் போகிறாரு. போகிற சனி சும்மா போகாமல் உங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு போகட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கருணை காட்டக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு கருணை காட்டுகிறது. கும்பராசி அன்பர்கள் நல்லா இருக்கட்டும்னு கிரகங்கள் யோசிக்குது. அந்த மாதிரி ஒரு அனுகூலமான கிரக அமைப்பு ராசிக்கு 2ஆம் இடத்தில், ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமையக்கூடிய நடக்கக்கூடிய இந்த 6 கிரக சேர்க்கை அற்புதமான ஒரு யோகம். காரணம் என்ன? 2ஆம் அதிபதி அல்லது உங்கள் ஜென்ம அதிபதி ராசிநாதன் சனி பகவான், 7ஆம் அதிபதி சூரியன், அதே போல் உங்கள் ராசிக்கு 4 9 கூடிய சுக்கிரன், 4 9 கூடிய சுக்கிரன், அதே போல் உங்கள் ராசிக்கு 5 8 கூடிய புதன். இப்போ எந்தெந்த பாவங்கள்லாம் வேலை செய்யுது? 5ஆம் பாவம் வேலை செய்யுது, 8ஆம் பாவம் வேலை செய்யுது, 9ஆம் பாவம் வேலை செய்யுது. இப்போ 5 9 சம்பந்தப்பட்டாலே அந்த ஜாதகன் நல்லா இருப்பான்னு அர்த்தம். நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் இருங்க, உலகத்தில் எந்த மூலையில் வேண்டுமானாலும் இருங்க, எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இருங்க, ஏதாவது ஒன்று நடந்துடாதா? நீங்கள் ஒரு எஜுகேஷன், ஒரு பள்ளி மாணவனாக இருக்கலாம், அல்லது ஒரு நீட்டு எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு காலேஜ் அது போன்ற ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், வயோதிக பருவத்தில் இருக்கலாம், வாலிப பருவத்தில் இருக்கலாம், மிடில் ஏஜாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரிதான்,
கும்பராசி அன்பர்களே, இந்த 5, 9 வேலை செஞ்சாலே நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். அப்போ நீண்ட நாட்களாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு சப்ஜெக்டை, எனக்கு இந்த ஃபீஸ் மட்டும் கட்டிட்டா போகிறோம் நான் தப்பிச்சிடலாம், இந்த கடன் மட்டும் அடைஞ்சிட்டா போகிறோம் நம்ம தப்பிச்சிடலாம், இந்த பொண்ணு மட்டும் நமக்கு ஓகே சொல்லிடுச்சுன்னா நமக்கு கல்யாணம் ஆகிடும், இவங்க மட்டும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், இவர் மட்டும் நமக்கு காசு வந்துடுச்சுன்னா, இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா நமக்கு லைஃப் செட்டில் ஆகிடும், இந்த பிஸ்னஸ் செட் ஆகிடுச்சுன்னா, இதை போல் ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களும் நீங்கள் எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் கைகூடும், கவலை வேண்டாம். சிம்மராசி கும்பராசி அன்பர்களே, அப்போது கும்பராசிக்கு இந்த 6 கிரக சேர்க்கை அற்புதமான நல்ல பலன்களை, ஒரு அதிசயத்தை நிகழ்த்துகிறது. இன்னும் ஒரு முறை ஒருபடி மேலே போய் சொல்லணும்னாக்கா, எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள், எதிர்பார்க்காத ஒரு சில அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடும். காத்திருங்கள் கும்பராசி அன்பர்களே. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.